Hi students, நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Hydroxy Compounds and Ethers ங்கற யூனிட்ல ethers-ஓட chemical properties-ல auto oxidation of ethers அப்படிங்கற டாபிக்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். So auto oxidation of ethers. When ethers are stored in the presence of atmospheric oxygen, they slowly oxidize to form hydroperoxides and dialkyl peroxides. These are explosive in nature, such as spontaneous oxidation by atmospheric oxygen is called as auto oxidation. So auto oxidation அப்படினா என்ன அப்படினா தானாவே ஈத்தர்ஸ் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட்டா ஃபார்ம் பண்ணுது. சோ அந்த ஃபார்ம் பண்ற ப்ராடக்ட் வந்து என்னன்னா எக்ஸ்ப்ளோசிவ் இன் நேச்சரா இருக்கு, அதாவது வெடிக்கக்கூடிய தன்மையா இருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆட்டோ ஆக்சிடேஷன், தன்னிச்சையான ஆக்சிஜன் ஏற்றம் இன் ஈத்தர்ஸ். சோ அப்போ ஆக்சிஜன் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னா ஸ்லோவா ரியாக்ட் ஆகுது. சோ அப்போ say for example ethoxy ethane excessive oxygen slowly react ஆகும்போது நமக்கு 1 ethoxy ethyl hydroperoxide அப்படிங்கற ப்ராடக்ட்டும் diethyl peroxide அப்படிங்கற ப்ராடக்ட்டும் நமக்கு ஃபார்ம் ஆகுது. சோ இந்த ஃபார்ம் ஆகுற ப்ராடக்ட் வந்து என்ன நேச்சரா இருக்கு அப்படினா it is in explosive in nature, இது வந்து வெடிக்கக்கூடிய தன்மை இருக்கு. சோ இத தான் நாம என்ன சொல்றோம்னா auto oxidation of ethers அப்படினு சொல்றோம். Some of the reactions of diethyl ether. So diethyl ether ஓட other reactions எங்க நான் பார்க்கலாம். ஒரு 4 reactions கொடுத்திருக்கு. So இப்போ diethyl ether phosphorus pentachloride கூட ரியாக்ட் ஆச்சு அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா so ethyl chloride 2 molecules of ethyl chloride கிடைக்கும். So அப்போ phosphorus oxychloride அப்படிங்கிறது phosphorus oxytrichloride வந்து நமக்கு ரிமூவ் ஆகும். அப்ப நமக்கு 2 molecules of ethyl chloride ப்ராடக்ட்டா கிடைக்கும். இது ஒரு ப்ராடக்ட். சோ நெக்ஸ்ட் diluted sulfuric acid கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு 2 molecules of ethyl alcohol எத்தனால் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். இது ஒரு ப்ராடக்ட். then anhydrous zinc chloride கூட and in presence of acetyl chloride, அதாவது anhydrous zinc chloride acting as a catalyst, acetyl chloride கூட நமக்கு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட்டா கிடைக்குதுன்னா ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கிறது. ஒன்னு ethyl chloride, இன்னொன்னு ethyl acetate. ஒரு எஸ்டர் நமக்கு இங்க ஃபார்ம் ஆகுது. இது ஒரு ப்ராடக்ட் இங்க ஃபார்ம் ஆகுது. சோ அதுக்கு அடுத்து குளோரின் கூட லைட்ல இது வந்து என்ன சொல்லுவோம்னா போட்டான் லைட் கூட ரியாக்ட் ஆகும்போது அப்ப நமக்கு எல்லா ஹைட்ரஜனுமே அதுல மெத்தில் குரூப்ல, அதாவது ஒவ்வொரு கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாமே என்ன ஆகுன்னா சோ குளோரினேஷன் நடக்குது. சோ அப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன்ல CH3 க்கு பதிலா 3 கார்பன் அடிஷன் ஆகுது, CH2 ல 2 கார்பன் அடிஷன் ஆகுது. அதே மாதிரி இந்த CH2 ல 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா 2 குளோரின், அதுக்கு அடுத்து CH3 ல இருக்கிற இந்த 3 ஹைட்ரஜனுக்கு பதிலா 3 குளோரின். சோ கம்ப்ளீட்டா ஆல் தி குளோரின் ஆட்டம்ஸ் எலிமெண்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா சோ ஹைட்ரஜனேஷன் ஆகுது. எப்ப அப்படின்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் போட்டான் லைட் முன்னிலையில குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குது. So oxygen of ether can also form hydrogen bond with water and hence they are miscible with water. The ethers wide range of polar and non-polar substances. அப்ப ஈத்தர் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லா வாட்டர்ல வந்து மிக்ஸ் ஆகும், வாட்டர் கூட ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால தான் இது கரையுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தர் வந்து வாட்டர்ல கரையுது, பட் இதனோட பேரண்ட் ஆல்கைன்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து வாட்டர்ல கரையறதில்ல. ஏன் அப்படின்னா சோ இதுல டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ரெண்டுக்கு இடையில நடக்கும். எதுக்கு ஈத்தருக்கும் வாட்டருக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது சால்யுபிள் ஆகும். அதுவே வந்து அதனோட பேரண்ட் ஆல்கைன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இது கூட வாட்டர் கூட ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணது, அதனால வாட்டர்ல கரையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.